கடவுள் இல்லாம மனுஷன் எப்படிங்க நல்லவனா இருக்க முடியும்னு கேட்டா, கடவுளுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லாம உன்னால நல்லவனா இருக்க முடியாதுன்னா நீ நல்லவனே இல்லை அப்படின்னு சில நாத்திக மேதாவிகள் பதில் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன புரியலன்னா, வாத்தியார் இல்லாம ஒரு வகுப்பு எப்படி அமைதியா இருக்க முடியும்னு நாங்க கேட்கல. எக்ஸாமே இல்லாம ஒருத்தனால எப்படி பாஸ் ஆக முடியும்னு கேட்கிறோம். யாருமே இல்லாத கடையில ஒருத்தன் எப்படி டீ ஆத்த முடியும்னு கேட்கிறோம். விளக்கமா சொல்றேனே, கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா நாம எல்லோரும் இந்த உலகத்துல நிகழ்ந்த வெறும் விபத்துகள்னு ஆயிடும். அதாவது காட்டுலையும் கடல்லையும் பிறக்கிற விலங்குகள் போல நாமளும் வெறும் விலங்குகள் தான் ஆயிடும். விலங்குகளுக்கு மத்தியில நியாயம் அநியாயம் பாவ புண்ணியம்னு எதுவும் கிடையாது. அதாவது இப்படித்தான் வாழணும்னு விலங்குகளுக்கு எந்த கடமையும் கிடையாது. அதனாலதான் தன்னோட சொந்த குட்டியவே ஒரு பாம்பு சாப்பிட்டாலும் சி நீ எல்லாம் ஒரு பாம்பா அப்படின்னு யாரும் கேட்கறது இல்ல. அப்ப மனிதர்களும் மற்ற விலங்குகள் போல ஒரு விலங்குதான்னு சொன்னா எந்த அயோக்கியனையும் பார்த்து சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்கவே முடியாது. ஏன்னா மனுஷங்கிறவன் வெறும் விலங்குதான்னு சொன்னா இப்படித்தான் வாழணும்னு அவனுக்கும் எந்த கடமையும் கிடையாதே. அப்ப ஒரு கெட்டவனை கெட்டவன் சொல்லணும்னா மனிதனுக்கு நல்லவனா வாழ வேண்டிய ஒரு கடன் இருக்கணும். ஆனா மனுஷன் கடவுளோட படைப்பா இருந்தாதான் அவனுக்கு இப்படி ஒரு கடனே இருக்க முடியும். அப்ப மனுஷன் நல்லவனா இருக்கணும்னா அவனுக்கு கடவுள் தேவைதானே. அதுவும் இல்லாம ஒரு நாத்திகனுக்கு நல்லவனா வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தானும் விலங்குகள் கூட்டத்துல ஒருத்தந்தான்னு நம்புறவனுக்கு நல்லவனா வாழ வேண்டிய கடனே கிடையாதே. அப்ப சக விலங்குகள் கிட்ட சிக்கிடாம என்னென்ன சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதையெல்லாம் எதை வேணாலும் செஞ்சு அனுபவிச்சுக்கிறது தானே அவனுக்கு புத்திசாலித்தனம்னு படும். அதை விட்டுட்டு கிடைக்கிற சந்தோஷத்தை எல்லாம் நல்லது கெட்டதுன்னு வகை பிரிச்சு அனுபவிக்காம போறது தன்னைத்தானே ஏமாத்திக்கிற ஒரு மடத்தனம் அப்படின்னு அவனுக்கு தோணாது. ஆனா கடவுள் தான் தன்னை படைச்சாருன்னு நம்புற ஒரு ஆத்திகனுக்கு நல்லவனா வாழ வேண்டிய ஒரு கடமையே இருக்கு. அதுக்காக ஆத்திகன் எல்லாம் நல்லவனா இருப்பான், நாத்திகன் எல்லாம் கெட்டவனா இருப்பான்னு நான் சொல்லல. சொல்லப்போனா ஒரு சராசரி ஆத்திகனை விட ஒரு சராசரி நாத்திகன் யோக்கியன்னே நான் சொல்லுவேன். என்னோட வாதம் என்னன்னா, ஒரு ஆத்திகன் கெட்டவனா இருக்கும்போது தனக்குத்தானே முரண்பாடா இருக்கான். ஆனா ஒரு நாத்திகன் நல்லவனா இருக்கும்போது தனக்குத்தானே முரண்பாடா இருக்கான். அதாவது ஒரு ஆத்திகன் தப்பு செய்யும் போது ஆத்திகனாவே இல்லை, ஒரு நாத்திகன் நல்லது செய்யும் போது நாத்திகனாவே இல்லை. ஒருவேளை தன்னோட நம்பிக்கைகளை அச்சு பெசகாம ஒரு ரோபோ மாதிரி வாழ்ற ஒரு ஆத்திகனையோ நாத்திகனையோ பார்த்தா அந்த ஆத்திகன் நல்லவனா இருப்பான், ஆனா அந்த நாத்திகன் கெட்டவனா தான் இருப்பான். அதனாலதான் சொல்றோம், மனுஷன் நல்லவனா இருக்கணும்னா அவனுக்கு கடவுள் தேவை.